ஏற்கனவே இந்த சுடரோட அந்த ஒரு கேஸ் விஷயத்துல மல்லி மேல பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறது, அதாவது அதுக்குல அதில் வந்து நம்ம மல்லி விஜய் இவங்களுக்கு வந்து வக்கீலா இருக்கக்கூடியது இந்த அதாவது தீபிகா போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அதாவது அந்த அவர் வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, ஏற்கனவே அவங்க பொண்ணு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் சண்டே அன்னைக்கு மட்டும் எங்கேயாச்சும் வந்து வெளியே கூட்டிட்டு போய் அவங்க பொண்ணு கூட சந்தோஷமா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ தீபிகா போலீஸ் இருந்துட்டு நம்ம அவங்க பொண்ணோட கையில வந்து வாட்சை வந்து கட்டி விட்டுட்டு நம்ம அதாவது அவங்க பொண்ணை வந்து எங்க கூட்டிட்டு போறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே வந்து பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே விஜயும் மல்லியும் இருந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரணும், அதாவது ஏற்கனவே வந்து ஏற்காடுக்கு போயிருந்தோம், அங்க பெரிய பிரச்சனை நடந்து இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்க முடியாம போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நாகு தான் வந்து வெண்பாவை கூட அவங்க கூட அனுப்பாம 2 பேரை மட்டும் தனியாக அனுப்பி விட்டுருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் மல்லியும் இருந்துட்டு, அதாவது மல்லி கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்னு கேளு மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு டைமில் மல்லியும் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் என் கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக விஜய் வந்துட்டு கையை பிடிச்சிட்டே இருந்துட்டு இருக்காரு. அடுத்ததாக வந்து இவங்க ஒரு ஜூஸ் கடைக்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து ஜூஸ் இல்லை ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே ஜாலியாக பேசிக்கிட்டு. அதுவும் இல்லாமல் இது வெட்டிங் ஆனிவர்சரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த நாள் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக தான் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி இங்கே நம்ம விஜயும் மல்லியும் வந்து பேசிக்கிட்டு உட்காந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறப்போ கரெக்டாக வந்து அந்த வக்கீலும் வந்து மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்துறாங்க. வக்கீல் தன்னோட பொண்ணோட வராங்க. அதை பார்த்த உடனே வந்து உண்மையிலேயே நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி நம்ம மல்லியும் விஜயும் வந்துட்டு, சார் வாங்க சார், நீங்கள் எங்கே சார் இங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வந்து கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போது அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து என்னோட பொண்ணு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் உண்மையிலேயே வந்து இப்போ அடுத்துதான் நம்ம வக்கீலுக்கும் அடுத்ததான் வந்து அந்த தீபிகா போலீஸ்க்கும் என்ன பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதே தெரியாது, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வரப்போகுது. அதே மாதிரி இப்போ இந்த தீபிகா போலீஸ் வந்து செய்கிற ஒரு சம்பவத்தால் கடைசியில் மல்லியும் விஜயும் ஒரு சிறப்பான சம்பவத்தையே செஞ்சு விட போகிறாங்க. அதே மாதிரி மல்லியும் விஜயும் இருந்துட்டு உண்மையிலேயே ஒரு குழந்தை கூட வந்து அப்பா அம்மா 2 பேரும் இருக்க வேண்டியது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இப்போ இந்த தீபிகா போலீஸ்க்கு புரிய வைக்க போறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த கேஸ்ல நம்ம மல்லி மேல தப்பா இருக்கட்டும், மல்லியை வந்து சுடர கொலை பண்ணதா கூட இருக்கட்டும், அதாவது மல்லியை வந்து சொல்றாங்க அந்த தீபிகா போலீஸ் கிட்ட, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நடக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இங்க எல்லாருமா சேர்ந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து வக்கீலோட பொண்ணுக்கு, அதாவது தீபிகா போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணுக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு வாய் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற போது இந்த தீபிகா வந்து தட்டி விட்டுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஒண்ணுமே புரியல நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும், இவங்க யாரு என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல, அதாவது 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. அதே மாதிரி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவர் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா நீ வந்து எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரி அங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில தான் வந்து மல்லியும் விஜயும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதாவது இந்த வக்கீல் வந்து இந்த தீபிகா போலீஸோட ஹஸ்பண்ட், அவங்க பொண்ணு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் தாண்டி நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ இந்த தீபிகா போலீஸ்க்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா கூட இருக்கட்டும், உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் மிகப்பெரிய சண்டையா இருந்தாலுமே கூட அதை குழந்தைகிட்ட முதல்ல காட்டாதீங்க, குழந்தையோட மனசுக்குள்ள அது எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் தெரியுமா, அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. ஆனா இந்த தீபிகா போலீஸ் எதையுமே கேட்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம மல்லியும் விஜயும் இருந்துட்டு இங்கே உண்மையிலேயே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் தான் வந்து தீபிகா போலீஸ்க்கு எல்லாமே உரைக்குது, எல்லாமே புரியுது. உண்மையிலேயே நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான காரியத்தை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மல்லியும் விஜயும் பேசி இந்த தீபிகா போலீஸோட மனசை மாற்றினது மட்டும் இல்லாமல், அதாவது இங்கே வந்து நம்ம வக்கீலையும் வந்து அந்த தீபிகா
தீபிகா போலீஸ் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் என் மேலே கோவமாக இருங்க, அதே மாதிரி வந்து இந்த கேஸை வந்து இவர் எடுத்து நடத்துகிறாரு, உங்கள் புருஷன் எடுத்து நடத்துகிறாரு அப்படிங்கிறதுனால நீங்கள் கோவமாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்கள் பொண்ணோட விஷயத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் பொண்ணுக்கு தேவையானது உங்கள் அப்பா அம்மா, அதாவது அவங்களோட அப்பா அம்மா 2 பேரோட சந்தோஷம் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கும்போதும் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே, அதாவது சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையோட மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படின்றத புரிய வைக்கிறாங்க. நம்ம மல்லி இருந்துட்டு இந்த கேஸில் என் மேலே தப்பை கூட நினச்சிக்கோங்க, அதே மாதிரி நான் தான் அந்த சுடரை கொலை பண்ணணும்னு நினச்சி என்ன ஜெயிலுக்குள்ளே போடுங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட முதல்ல சந்தோஷமாக இருங்க, உங்கள் பொண்ணு எவ்வளோ வருத்தப்படுறான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா போலீஸ் இருந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இந்த வக்கீல் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் வந்து நான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் எங்கேயாச்சும் ஏதாச்சும் பண்ணிடுவீங்களோ அப்படின்ற பயம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே நல்லாவே தெளிவாக புரிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுக்க மாட்டேன், இனிமேல் உங்கள் கூட வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து நான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ தீபிகா போலீஸ் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து தீபிகா போலீஸ்க்கும் அவங்க புருஷனுக்கும் நடுவில் இருந்த எல்லா கம்யூனிகேஷன் எல்லா இதையும் வந்து இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணி விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தீபிகா போலீஸை பற்றி நல்லாவே தெரியும், அவங்க வந்து யார் சொல்கிறதும் கேட்காம எவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் அவங்க குடும்ப விஷயத்தில் இப்போ மாறி நிற்கிறது, அவங்க பொண்ணு வந்து ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க புருஷன் கூட வந்து சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் ஆயிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.